எதுக்கு குத்தாட்டம் போட்டான்னு பார்த்தீங்களா? இந்த அக்கா நல்லா தானே வீடியோ போட்டுச்சு, எதுக்கு இப்படி குத்தாட்டம் போடுறீங்கன்னு நினச்சிங்களா? பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புகிறாங்க பார்த்தியா? அந்த சந்தோஷத்தில் நான் அதாவது நியூ இயருக்கு கேக்கு வெட்டினுங்க. எனக்கு தெரியல, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரரை வாங்கிட்டு வர சொல்லி கேக்கு வெட்டியிருக்கணும்னு எனக்கு இருந்தது. பெரிய கேக்காக வெட்டி அவங்க 2 பேர்த்துக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனதுக்கு அது வீடியோவே எடுத்து போட்டிருக்கணும். எனக்கு அவ்வளோ வெறி. எனக்கே இப்படி இருக்குதுன்னா அந்த சேண்ட்ராவோட வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கும், அதை அவங்கள பெத்த தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? என்ன நீ ஈஸ்வரின்னு பார்வதி பேரை வச்சிருக்கிற, அதனால் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். சாமி பேரை வச்சுக்கிட்டு நீயும் இவனும் என்ன பார்த்து பேசுகிறீங்க, நடவடிக்கை பற்றி பேசுகிறீங்க, எதேதோ பேசுகிறீங்க. எப்படி பேசலாம்? உனக்கு யார் ரூல்ஸ் கொடுத்தது? அவள் பேசுகிற அவள் பண்ணுறான நீ தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. நான் ஓப்பனாக நாங்களாம் பார்க்கலையே நினச்சிட்டு இருக்கிறீங்களா? டிவியில் பிட் பாஸு சும்மா ஓடிட்டுருக்குது, உங்களை உள்ளே விட்டுக்கிட்டு பார்த்துட்ருக்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? 1000 கோடி ஜனங்கள் பார்த்துட்ருக்குறாங்க, எல்லா மாநிலத்திலையும் பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், முதல் வேலை நேற்று ரெட் கார்டு கொடுத்து இன்றைக்கி தரது. நேற்றே அந்த இது முடிஞ்ச உடனே கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே தெளிக்கணும். அவன் புருஷன் உண்மையாலும் சேண்ட்ரா வீட்டுக்காரர் அங்கே உள்ளே இல்லை இருந்திருந்தால் நேற்று கொலையே நடந்திருக்கோங்க அந்த பிட் பாஸ்க்குள்ளே. எனக்கு இவ்வளோ வெறி இருக்குது, கோபம் இருக்குதுன்னா வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கும்? சொல்லு, எப்படி 2 பேரும் அதுவும் அந்த கார் விட்டு வெளியே வந்தால் தான் அந்த இது போட்டியிலிருந்து விலகின மாதிரி அர்த்தம். நீயா எப்படி தள்ளலாம்? கேட்டை திறந்து அந்த டோரை திறந்து எப்படி நீ தள்ளலாம்? முடியை பேண்டை போட்டுட்டு கண்ணை அடிச்சுட்டு உடனே உதைக்கிற மாதிரி உதச்சி தள்ளுறியா நீ? நான் இப்போ பார்க்க கிடையாது சேண்ட்ராவை கண்ணில், பிக் பாஸில் தான் பார்த்துருக்குறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு ரிலேஷன் மாதிரியோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ நீ என்ன வேணால் நினச்சிக்கோ. அந்த இடத்துல நான் இருந்தேன்னா முதல்ல செருப்படி, உனக்கு பேர் வச்சதுனால உன்னை விட்றாலும் சரி, முதலடி என் அடியாக தான் இருக்கும். நீ எப்படி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி பேசலாம்? சொல்லு. எனக்கு அந்த பேரை கூட சொல்லி உன்னை கூப்பிட தகுதி இல்லை. அந்த அம்மா எவ்வளவு சிவனோடைய ஒய்ஃபு பார்வதி, அது எப்பேற்பட்ட அம்மா, உலகத்தை ஜனங்களையும் அத்தனை பேர்த்தையும் காக்கிற அம்மா. உன்னால் ஒருத்தர்கிட்ட உருப்படியாக விளையாண்டு ஜெயிச்சு வர முடியல, நீ எட்டி உதச்சி வெளியே தள்ளி அனுப்புனா நீ ஜெயிச்சிருவியா? சொல்லு, ஜெயிச்சிருவியா? ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கக்கூடாது. நேற்றே உன்னை கழுத்தை பிடிச்சி தரன்னு பிக் பாஸு வெளியே தள்ளி இருக்கணும். வெளியே வா, இன்னும் உனக்கு எத்தனை இருக்குதுன்னு வெளியே வா, அப்புறம் இருக்குது. ஒரு பொம்பளை பேச்சு கேட்டுக்கிட்டு நீயும் ஆடுறியா? நீ இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை குட்டி பிறக்கல, நீ எப்படி குழந்தை குட்டியெல்லாம்